திருவெம்பாவையில் 11வது பாசுரத்தை நாம் சிந்திக்க உள்ளோம். மொய்யார் தடம்கண் புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி என்று தொடங்கும் பாசுரம். மாணிக்கவாசகர் எப்படிப்பட்ட அருமையான வார்த்தைகளை தமிழில் அவர் உபயோகித்திருக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. மொய்யார் என்று சொல்லப்படுவது வண்டுகள் மொய்க்கும் வண்ணம் இந்த தடம் என்று சொல்லக்கூடிய இந்த தடாகையில், இந்த குளத்தில் மலர்கள் இருக்கின்றன. அந்த மலர்களின் மேல் அந்த வண்டுகளானது மொய்த்து கொண்டிருக்கின்றன. மொய்யார் தடம்கண் புக்கு முகேர் என்ன என்று குறிப்பிடப்படுகிறது. முகேர் என்கின்ற வார்த்தைக்கு எல்லோரும் அந்த திருக்குளத்தில் நீராடுவதற்காக முழுகீர் என்று குரல் கொடுத்து எல்லோரும் அதில் குதிப்பார்களாம். அதனைத்தான் முகேர் என்று குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர். புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி. அப்படி இவர்களெல்லாம், அடியார்கள் எல்லாம் அந்த வண்டுகள் மொய்க்கக்கூடிய தாமரை மலர் மேல் மொய்த்து கொண்டிருக்கக்கூடிய வண்டுகள் நிரம்பிய அந்த திருக்குளத்தில் அடியார்கள் எல்லாம் நீராடுவதற்காக கீழே குதிக்கிறார்கள். அப்படி குதித்து குடைந்து குடைந்து உன் கழல் பாடி என்று குறிப்பிடுகிறார். குடைந்து குடைந்து என்றால் எப்படி அந்த நீராடும் போது, குளிக்கும் போது குளத்தில் நீந்தும் வண்ணம் முன்னேறி செல்வதை குடைந்து குடைந்து என்று குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர். அப்படி அவர்கள் எல்லோரும் ஆனந்தமாக அந்த திருக்குளத்தில் நீராடி உன் கடல் பாடி, சாதாரணமாக நீராடி கொண்டில்லை, அவர்கள் யாவரும் பெருமானின் கடல்களை பாடி போற்றிய வண்ணம் இருந்துள்ளனர். அப்படி நீந்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் ஐயா உன் வழியடியோம் என்று குறிப்பிடுகின்றனர். ஐயா என்று சிவபெருமானை நோக்கி நினைத்து, உனக்கு அடிமைகளாகவே இருக்கிறோம், உன் வழி அடியோம் என்று குறிப்பிடுகின்றனர். என்றென்றைக்கும் உனக்கு சேவகம் செய்வதே நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். ஐயா உன் வழியடியோம் வாழ்ந்தோம் கான். அப்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம், நகர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆரழல் போல் செய்யா என்று அவர்கள் கூறுகின்றனராம். ஆரழல் என்பது சிவபெருமான் செந்நிறமாக ஒளிப்பிழம்பாக நெருப்பை போல் இருப்பவன். ஆரழல் போல் செய்யா என்று சிவபெருமானை அந்த சிகப்பு வண்ணத்தை குறிப்பிடுகின்றனர். ஆரழல் போல் செய்யா செல்வா என்று குறிப்பிடுகின்றனர். அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதியாய் இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அப்படி செம்மை நிறமாக இருக்கக்கூடிய அவர் திருநீற்றின் செல்வத்தை தரித்தவாறு இருக்கிறார். அதனையே இவர்கள் செல்வா என்று அந்த திருநீற்று செல்வத்தை தான் குறிப்பிடுகின்றனர். ஆரல் போல் செய்யா வெந்நீர் ஆடி என்று குறிப்பிடுகிறார். வெந்நீர் ஆடி என்பது அந்த திருநீற்று செல்வத்தை தன் உடல் முழுவதும் பூசிய வண்ணம் இருக்கக்கூடிய சிவபெருமான் வெந்நீர் ஆடி செல்வா என்று அடியார்கள் குறிப்பிடுகின்றனர். அப்படி அழகாக திருநீற்று செல்வத்தை தரித்தபடி இருக்கக்கூடிய சிவபெருமானை இவர்கள் வழிபடுகிறோம், நாங்கள் எல்லோரும் உன்னை வழிபடுகிறோம் என்று கூறிவிட்டு, சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா. சிறுமருங்குள் என்பது அவருடைய உமையொரு பாகனாய் இருக்கக்கூடிய பார்வதி தேவியினை பற்றி குறிப்பிடுகின்றனர். அப்படிப்பட்ட பார்வதி தேவியானவர் சிறு மருங்குள், சிறு கொடி இடையை கொண்டவள் பார்வதி தேவி. சிறு மருங்குள் என்று அவர்கள் குறிப்பிடுவது இந்த கொடி இடையே ஆகும். அப்படிப்பட்ட பார்வதி தேவியை மணாளனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட பார்வதி தேவியை சிறுமருங்குள் மையார் தடம்கண் மடந்தை மணவாளா என்று குறிப்பிடுகின்றனர். அதாவது அந்த பார்வதி தேவியின் கண்களில் மையிட்ட தடம் தெரிகிறதாம். அப்படி மையார் தடம்கண் மடந்தை மணவாளா என்று
பார்வதி தேவியை அங்கே வலியுறுத்தி சிவபெருமானை வேண்டுவதாக இந்த பாடல் வரிகள் அமைந்துள்ளன. அவர் மணவாளனாகவே இருக்கிறார். மடந்தை மணவாளனாக ஒரு பெண்ணின் வெவ்வேறு கட்டத்தில் இருக்கக்கூடிய பெயர்களில் இந்த மடந்தை என்பதும் ஒரு நேரமாகும். அதாவது குமரி என்றெல்லாம் நாம் ஒரு பெண்களை வர்ணிக்கும் போது கூறும் வகையில் மடந்தை மணவாளா என்று பார்வதி தேவியை குறிப்பிடுகின்றனர். அப்படி மடந்தை மணவாளனாக இருக்கக்கூடிய சிவபெருமானையும் வெந்நீர் அணிந்த திருநீற்று திருச்செல்வத்தை தரித்த சிவபெருமானையும் நெருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பெருமானை பற்றியும் இந்த பாடலில் வர்ணிக்கப்படுகிறது. அப்படி ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் என்று குறிப்பிடுகின்றனர். அவனுடைய விளையாட்டில் என்று கூறப்படுவது திருவிளையாடல். சிவபெருமானின் திருவிளையாடலில் நாங்கள் எல்லாம் ஆட்கொள்ளப்படுகிறோம். அப்படி அவர் ஆட்கொள்வதால் தான் நாங்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ உயிரினங்கள் ஜீவராசிகள் எல்லாம் மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறது என்றால் அதற்கு சிவபெருமானே காரணம். அப்படி அதை எல்லாவற்றையும் நினைத்து அந்த உயிரினங்கள் யாவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றன. அடியார்களாகிய நாங்களும் உன்னுடைய தயவினால் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். அப்படி அவர்கள் பிற உயிரினங்கள் யாவும் இருக்கும் சந்தோஷத்தை பார்த்து அவைகளெல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றன என்று நினைக்கும் போதே எங்கள் வாழ்க்கையில் அது பெரும் நிறைவை தருகிறது. அப்படி நாங்கள் எல்லாம் உய்வார்கள் என்று குறிப்பிடுகிறார். உய்வார்கள் என்றால் இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்களாகிய நாங்கள் உய்வார்கள், உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். நாங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டுமோ அதற்கு முறையாக நீ கூடவே இருந்து எங்களது வாழ்க்கையை நகர்த்தி செல்லுகிறாய். அப்படி உய்வார்கள், உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் என்று நாங்கள் அப்படியெல்லாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் என்று கேட்கின்றனர். எய்யாமல் என்றால் இந்த விஷயத்திற்கு எந்த ஒரு குறையும் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது, எந்த ஒரு பங்கமும் வந்துவிடக்கூடாது என்று ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டு இந்த சிவபெருமான் எங்களை இந்த திருவிளையாட்டில் இந்த அளவில் எங்களை மகிழ்ச்சிகரமாக வைத்துள்ளார். அதை நீ தொடர்ந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த குளத்தில் குடைந்து குடைந்து நீராடி புக்கு முகேறின என்று குறிப்பிடுகிறார். அப்படி நீராடும் போது அவருடைய கழல்களை போற்றி அவனது செம்மையான நிறத்தையும் அவனுடைய திருக்கழல்களையும் நினைத்து வேண்டிக் கொள்வதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. முய்யாத்தடம் பொய்கை புக்குமுகே முய்யாத்தடம் பொய்கை புக்குமுகே கையால் கூடைந்து குடைந்து உன்கழல் பாடி ஐயா வழி அடியா ஐயா வழி அடியோம் வாழ்ந்தோம் காணாரழல் போர் செய்ய வெள்ளீராடி செல்வதிரு மருங்குல் மயாதடங்கள் மடந்தை மணவாழ ஐயானி ஆட்கொண்டு அருளும் வினையாடில் உயிர்கள் உயிர்கள் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் எய்யாமல் எய்யாமல்